தொழிலதிபர் புருஷோத்தமனுக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொழிலதிபர் புருஷோத்தமனுக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன், வணக்கம். தற்போது தொழிலதிபருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை அருகே மதுபோதையில் காரை ஓட்டி நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதில் 12 வயது சிறுவன் உயிரிழந்த வழக்கில் தொழிலதிபர் ஹாஜி புருஷோத்தமனுக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்து அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக ஹாஜி புருஷோத்தமன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை 7வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கடந்த ஜூலை 30ஆம் தேதி அவருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹாஜி புருஷோத்தமன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். மேலும் தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது சம்பவத்தின் போது ஹாஜி புருஷோத்தமன் மதுபோதையில் இருந்தார் என்பதற்கான உறுதியான சாட்சியும் இல்லை, அவரது ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் பரிசோதிக்கப்படவில்லை என்றும் அவர் தரப்பில் விவாதிக்கப்பட்டது. மேலும் எதிரே வந்த காவல்துறை வாகனம் மோதியதால்தான் கார் நடைபாதையில் ஏறியதாகவும் அந்த காவல்துறை வாகனத்தை ஓட்டிய காவலரிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்றும் வாதிடப்பட்டது. சம்பவம் நடந்து 1 மாதத்திற்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் விபத்தை ஏற்படுத்திய காரை ஹாஜிதான் ஓட்டி வந்தார் என எந்த சாட்சியும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் தரப்பில் கூறியது. இதற்கு காவல்துறை தரப்பில் விபத்தை நேரில் பார்த்த காவலர் ஒருவர் சாட்சியம் அளித்துள்ளதாகவும் சம்பவத்தின் போது ஹாஜி மதுபோதையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகளை பரிசோதித்த ஹாஜி மறுப்பு தெரிவித்ததாகவும் காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தண்டனையை நிறுத்தி வைப்பது தொடர்பான தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளார். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி நிர்மல்குமார் ஹாஜி புருஷோத்தமன் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்டு மேல்முறையீடு வழக்கு முடியும் வரை அவருக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் 10,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான 2 நபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும் என நீதிபதி நிபந்தனை விதித்துள்ளார். செப்டம்பர் மாதத்தின் முதல் வேலை நாளிலே தொடங்கி 3 மாதங்களுக்கு ஒருமுறை விசாரணை நீதிமன்றத்தில் ஹாஜி புருஷோத்தமன் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. முதல் நாள் ஆஜராக முடியாத சூழல் ஏற்பட்டால் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் வேறு நாளில் ஆஜராகும் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார். கோகிலா.